என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேதவசனம் சங்கீதம் 136:1. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். அவர் யார் யாருக்கெல்லாம் நல்லவர்? அவர் அனைவருக்குமே நல்லவர். நீதிமானாகிலும் பாவியாகிலும் அவர்களுக்கும் அவர் நல்லவர். ஏழையானாலும் பணக்காரனாகிலும் அவர்களுக்கும் அவர் நல்லவர். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அனைவருக்கும் நல்லவர். பெண்கள் ஆண்கள் அனைவருக்குமே அவர் நல்லவர். ஏன் அனைத்து மதத்தினருக்கும் கூட அவர் நல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்பதின் அர்த்தம் என்ன? கிருபை என்றால் கிரேஸ், மர்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதை தமிழில் கருணை, இரக்கம், அருள் என்று பொருள்படுகிறது. ஆண்டவருடைய கிருபை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் தெரியுமா? ஆண்டவர் எப்படி எல்லோருக்கும் நல்லவராகவே இருக்கிறாரோ அதே போல் எல்லோருக்கும் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் அந்த கிருபை எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைத்து விடாது. அதற்கென்று ஒரு சில தகுதிகள் நமக்கு தேவை. இதற்கு உதாரணமாக நாம் அன்னை மரியாளை எடுத்துக்கொள்ளலாம். அன்னை மரியாள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மிகவும் தாழ்ச்சியுள்ள பெண்ணாக மிகவும் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால்தான் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் பெற்று வளர்க்கும் தாயாக அன்னை மரியாளை தெரிந்தெடுத்தார்கள். அன்னை மரியாளுக்கு தேவதூதன் முதலில் காட்சி கொடுத்த போது கிருபை நீரை பெற்றவளை வாழ்க என்றுதான் வாழ்த்தினார்கள். தேவதூதன் இறை சித்தத்தை மரியாளுக்கு அறிவித்த போது இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதனால்தான் தேவன் மானிட மகனை பெற்றெடுக்கும் ஒரு கருவியாக அன்னை மரியாளை தெரிந்தெடுத்தார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமும் அன்னை மரியாளை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழவே நம்மை அழைக்கிறார். அவர் நம்மேல் மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அதுவும் குறிப்பாக பெண்களின் மேல் மிகவும் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சிலுவை சுமந்த அந்த நேரத்திலே அவரை பார்த்து அழுத எருசலேம் மகளிரை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார். வரும் காலங்களில் இந்த உலகம் எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்பதை முன்னிட்டே அவர் அப்படி சொன்னார். இன்று நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். இந்த உலகத்தின் சூழலில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது எவ்வளவோ கடினமானதாக இருக்கிறது. ஆனாலும் நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபையே. இந்த கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமாக கிடைக்க ஜெபிப்போமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இன்று உம்மிடத்தில் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக கிடைக்க நாங்கள் நீதிமான்களாக வாழும் வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. இதோ நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வேத வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கின்ற பெண்கள், குடும்ப தலைவிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும் தேவனே, உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் கிடைக்க எங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்களுக்கு இருக்கின்ற பலவீனங்களை எல்லாம் உம்முடைய பலத்தை கொண்டு வெற்றி பெற எங்களுக்கு துணை புரிவீராக. இதோ ஸ்திரீகளை மிகவும் நேசித்த எங்கள் தேவனே, மகளே கலங்காதே, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவனே, உம்மிடத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. இந்த காணொளியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பம் இருந்தால் அதை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். God bless you. Have a wonderful day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.